எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திரு தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருக்கிறாரு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஊருக்கு வரும்போது ஏதாவது இது எங்களுக்கு தேவைன்னு சொன்னாலே அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அது அந்த பணிகள் வந்து நடைபெற்றுருது. எம்எல்ஏ ஃபண்டில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட் வந்திருக்கு, தார் சாலைகள் வந்திருக்கு, ஊர் தெருவுக்குள்ளே வந்துட்டு பவர் பிளாக் சாலைகள், சிமெண்ட் சாலைகள் எல்லாம் வந்திருக்கு. அதுபோக இப்போ ரீசெண்டாக வந்துட்டு குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, கம்மாயை தூர்வாரி கொடுத்துருக்காங்க, எல்லா அடிப்படை வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை தான் அங்கே போய் வாங்கிக்கிட்டே இருந்தோம் பிசிண்டியில். அதுதான் எனக்கு முக்கியமாக அதே இருந்துச்சு. இப்போ வந்து எங்களுக்கு அதை இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை தான் நினச்சிக்கிட்டோம். அது இங்கே ரேஷன் கடை வந்துருச்சு எங்களுக்கு. அப்போ அது பாலமும் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ரேஷன் கடை வைக்க பாலத்தை ரேஷன் கடைக்கு போயெல்லாம் ஆற்றுல விழுந்து தண்ணியில் விழுந்து கிடந்தேன்ப்பா. நான் முடியாது, எனக்கு இவ்வளோ தூரம் நடக்க முடியாது, எனக்கு எங்கே போனாலும் துணை ஆள் வேணும். அதனால தான் இந்த இது உதவி கேட்டால் உதவி கொடுத்துட்டாங்க.